guys, welcome back to my channel. ஸோ ஸ்விக்கி லாகின் பண்ண போகிறோம். மணி பார்த்தீங்கன்னா 10:40 ஆச்சுங்க. ஓகே, இன்றைக்கி வீடியோவில் ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்விக்கி தான் பார்க்க போகிறீங்க. ஸோ லெட்ஸ் கோ த வீடியோ. வெல்கம் பேக் டு மை சேனல். அடையார் ஆனந்த பவன் பிக்கப் லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். போயிட்டு ஐட்டத்தை பிக்கப் பண்ணிவிட்டு வருவோம். இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா 60 ரூபா போட்டிருக்கான். நமக்கு ரீச்சர் பிக்கப் லொக்கேஷன் கொடுத்துடலாம். ஃபுட்டு பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ணிட்டோம். பட் ஆனால் பார்த்திங்கன்னா ஃபுட் ரெடியாக கொடுக்கல. பிக்கப் கொடுத்துருவோம். ஃபுட் ரெடியாக பார்த்திங்கன்னா இன்னமும் கொடுக்கல. நம்ம ஃபுட்டு பிக்கப் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இப்போ ஆர்டர் பிக்கப் பண்ணிவிட்டு ட்ராப் லொக்கேஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா 3.1 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ நான் மொதல் ஆர்டரே நமக்கு 60 ரூபா. இன்றைக்கி சர்ஜி பார்த்திங்கன்னா 55% போட்டிருக்காங்க. ட்ராப் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா வந்துட்டோம். என்னடா டெலிவரி கம்ப்ளீட்டு கொடுத்துடலாம். பாருங்கள், போனஸ் 30 ரூபா. டோட்டல் அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 62 ருபீஸு. 60 அடுத்த ஆர்டர் போட்டாங்க. பக்கம் தான் பார்க்கலாம் வாங்க. ஸோ பிக்கப் பண்ணுறதுக்கு பக்கம் வந்துட்டோம். வாங்க பிக்கப் பண்ணிவிட்டு போவோம். க்ரீம் சென்டர் இது தாங்க, ரேஸ் கோர்ஸில் தான் இருக்குது க்ரீம் சென்டர். ப்ரோ கேமரா நல்லாயிருக்கு ப்ரோ, எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டார். அதுக்கப்புறம் இந்த அமௌண்ட்டு தான் வருது ப்ரோ, இப்போ கம்மி தான் ப்ரோ, வாங்கினப்போ அவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் எப்படி ப்ரோ மெமரி கார்டெலாம் எப்படி போகிறது ப்ரோ? அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் மெமரி கார்டை கழட்டி ஃபோனில் போடணுமா இல்லை ப்ளூடூத் வழியாக போட்டுக்கலாமா அப்படின்னு சொன்னார். இல்லை ப்ரோ, கோப்ரோக்கே ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, நீங்கள் அதிலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம், நீங்கள் அதிலே வியூ பார்த்துக்கலாம் அப்படின்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேங்க. லொக்கேஷன் வந்துட்டோம். முன்னாடி போகும். $313 313 313ங்க. ஏ 313. ஆமாங்க, ஆமாம். ஓகே, நன்றி. லெஃப்டிங் இருக்குது. ஏ3. ஏன்னா சில இடங்களில் பார்த்திங்கன்னா வாட்ச்மேனு ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ வண்டி அங்கே நிப்பாட்டாத, ஸோ அந்த பக்கம் போய் நிப்பாட்டு, ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரூடாக பிஹேவ் பண்ணுவாங்க. இங்கே வந்து ஓகே, ஏன் அப்படின்னா கொடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து டெலிவரி கம்ப்ளீட் கொடுத்துருவோம். நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னு பார்ப்போமா. ஸோ 80 ரூபா வந்திருக்கு. 79 ரூபா போட்டிருந்தாங்க, பட் 80 ரூபாயே போட்டாங்க. இப்போது வேறு ஆர்டர் போட்டுருவோம். நம்ம அப்படியே பிக்கப் பண்ணி கிளம்பிடலாம். பாருங்க, சொல்லி வாயை கூட மூடலை, அதுக்குள்ளே ஒரு ஆர்டர் ஜீனி ஆர்டர் ஏதோ போட்டிருக்காங்க 37 ரூபாய்க்கு. இது தாங்க டார்ச்சர். ஜீனி ஆர்டர் வந்தாலே கடுப்பாக வந்துடுங்களா, எப்படியாவது கத்திகிட்டே இருக்குது. ஓகே பாய்ங்க, நான் அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் போக. ஹே காய்ஸ், பிக்கப் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. பட் இன்னும் கஸ்டமர் பார்த்திங்கன்னா வரல. கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணியும் பார்த்திங்கன்னா சொல்லியாச்சு, பட் இன்னும் கஸ்டமர் வரல. எவ்வளோ அது மட்டும்தாங்களா? இந்த ரெண்டு பேக்கா? கிருத்திகா சொல்லிங்க. கிருத்திகா. ட்ராப் லொக்கேஷன் போக வேண்டியது தான். ட்ராப் லொக்கேஷன் ரேஸ் கோர்ஸ் தான், போய் கொடுத்துடலாம். ஓகே வாங்க, நம்ம போயிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கஸ்டமர் வரதாங்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, பட் ஓகே தான். போயிட்டு இப்போ நம்ம ட்ராப் பண்ணிவிட்டு கொடுத்துருவோம். எனக்கு ஃபுட்டுனா பிரச்சனை, ஹோட்டல் தானே, நம்ம பாட்டுக்கு உட்காந்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அதே மாதிரி கொண்டு போனோம்னாலும் ஈஸியாக சீக்கிரம் கொடுத்துட்டு வந்துடலாம். இந்த ஜீனி ஆர்டர் தான் கொஞ்சம் கஷ்டங்க. அது இல்லாமல் அமௌண்ட்டும் கம்மியாக தான் வரும் ஜீனி ஆர்டரில். ட்ராப் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா வந்துவிட்டோம். நம்ம ஆர்டர் பார்த்திங்கன்னா கொடுத்து முடிச்சிட்டோம். இப்போ டெலிவரி கம்ப்ளீட் கொடுப்போம், எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். வளர்மதி கொங்கு நாட்டில் பார்த்திங்கன்னா 59 ரூபாய்க்கு போட்டிருக்கான். என்ன அமௌண்ட் வந்துச்சுன்னு கூட பார்க்க விடல, அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அடுத்த ஆர்டர் நொட்டிட்டான். வாங்க போவோம். வளர்மதி கொங்கு நாடு சமையல் ரேஸ் கோர்ஸில் இருக்குங்க. இது எப்போவுமே பார்த்திங்கன்னா கூட்டமாகவே இருக்கும்.
பாருங்கள் எவ்வளோ கூட்டம் நிற்கிறாங்க. ஆக்சுவலாக இதில் சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணுற கூட்டம் இவங்கெல்லாம். ஸோ ஆர்டருக்கு தனியாக பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறாங்க. பட் இவங்க எல்லாமே சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணுற கூட்டம். ஸோ செம்ம கூட்டமாக இருக்குங்க, எப்போவுமே கூட்டமாக இருக்கும். ரீச்சு பிக்கப் லொக்கேஷன் கொடுப்போம். ஃபோட்டோ கிட்ட கேட்குறேன்னா இல்லை, ஆர்டர் ரெடியாக இருக்குங்க, அப்படியே ஆர்டர் பிக்கப் பண்ணிக்குவோம். ஸோ ஆர்டர் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறீங்க. ஆர்டர் பிக்கப் பண்ணுற வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். சொல்லிட்டு எழுதுணும். 1109. தேங்க்யூ. ஸோ இது வந்து ஸ்கோடாவில் வந்து மை ஃபேவரட் கலரு. ஸோ நானும் அந்த வழியாக தான் வர போகிறேன். இப்போது இண்டிகேட்டர் போட்டில்ல, மை ஃபேவரட் கலர் இதுங்க. ப்ளூ கலர் மாதிரி ஒரு மைல் கலர் அடிக்குங்க இந்த காரு. செம்மையாக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கார் இது. கொக்கரக்கோவில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டிருக்காங்க. இந்த கொக்கரக்கோ இதுக்கு நான் பார்த்துருக்கேன், இந்த வழியாக தான் போவேன் வருவேங்க. பட் ஆனால் இந்த கொக்கரக்கோ அவ்வளோ ஐடென்டிஃபை பண்ணதில்லை. பட் ஃபஸ்ட் டைம் இந்த கொக்கரக்கோவில் நமக்கு ஆர்டர் விழுந்துருக்கு. என்ன வந்துட்டே இருக்கீங்க, கொஞ்சமாக நின்று வாங்கப்பா. भैया 8433 फिनिश 8433 फिनिश पिकअप பண்ணி ஆச்சு. பிக்கப் பண்ணிட்டு கொடுத்துருவோம். ஓகே. ஹலோ மேடம், ஸ்விக்கியில் இருந்துங்க மேடம். லொக்கேஷன் வந்துட்டேங்க மேடம். ஓகே வாங்க பிடிச்சிக்காங்க. சும்மா தான் பிடி போட்டிருக்கு. ஓகே, ஆர்டர் பார்த்தீங்கன்னா கொடுத்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து கம்ப்ளீட் கொடுத்துருவோம், டெலிவரி கம்ப்ளீட் கொடுத்துருவோம். ஊடா ஓகே. ஆர்டர் எதுவும் போடாமல் இருந்தாங்கன்னா போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். ஹோட்டல்மா போட்டாங்க. ஆர்டரு 75 ரூபா. ஸோ இதுக்கு முன்னே ஆர்டர் வந்து 69 ரூபா வந்தது. இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா 75 ரூபா போட்டிருக்காங்க. 6.24 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 6.5 கிலோமீட்டருங்க. ஓகே, பிக்கப் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி எப்படி நம்மளை சாப்பிட விட மாட்டாங்க. ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து பிக்கப் பண்ணிக்குவோம். ஓ மை காட், மறுபடியும் இன்னொரு ஆர்டரு. அது 44 ரூபா பேட்ச் ஆர்டர் போட்டிருக்காங்க. 14 ரூபா தான் ஆர்டரு, 30 ரூபா வந்து போனஸு. ஓகே, பேட்ச் ஆர்டர் விழுந்துருக்கு. நம்ம போயிட்டு ஹோட்டல் மாதாங்க, நம்ம எப்போவும் ஸ்டார்ட் பண்ணுற இடமே அந்த இடம் தான். 7 மணிக்கு ஆரம்பிக்கும் போது ஆர்டர் போட மாட்டான். இன்றைக்கி ஆர்டர் ஒன்றும் இருக்காது அப்படின்னு தான் நினச்சேன். ஏன்னா 55% அவன் போனஸ் கொடுக்கும்போதே எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஆர்டர் பார்த்திங்கன்னா இருக்காது, ஸ்லோவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பரவாயில்ல, ரெஸ்ட்டே இல்லாமல் ஆர்டர் பார்த்திங்கன்னா நான் பிக்கப் பண்ணிகிட்ருக்கிறேன். இதோடு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 ஆர்டரு 6வது ஆர்டரை நான் ட்ராப் பண்ண போகிறேன். இந்த 2 ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டேன் அப்படின்னா 6 ஆர்டர் என்னமோ கணக்கு வரும்னு நினைக்கிறேன். இதுதாங்க ஹோட்டல்மா. லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். இப்போ வண்டியை போட தான் இடம் இல்லை. ஸோ அந்த பக்கம் போயிட்டு போட்டுருவோம். ஆர்டர் பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ணிட்டோம். ஸோ இப்போது ரீச்சு லொக்கேஷனுக்கு போக வேண்டியது தான். ஆம்புலன்ஸ் போகுது. எல்லோரும் நல்லாயிருக்கு. இதுவா போகிற வரைக்கும் நல்லபடியாக பார்த்து பார்த்தா 4.4 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து நம்மளுடைய ட்ராப் லொக்கேஷன். நான் உங்களுக்கு போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு சீரீஸ் பண்ணலான் இருக்கோங்க. ஓகேங்க மேடம். ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ பேட்ச் ஆர்டரில் செகண்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். ஓகே, செகண்ட் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம எத்தனை ஆர்டர் பார்த்துருக்கோம் அப்படின்னா இப்போ வரைக்கும் 7 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ரிட்டர்ன் ஆர்டர் எதுவும் கிடையாது, எல்லாமே நம்ம டெலிவரி பண்ணியிருக்கோம். 7 ஆர்டருமே நம்ம டெலிவரி பண்ணியிருக்கோம். ஸோ
ஸோ இப்போ வந்து நம்ம ஜோனுக்குள்ளே போகிறோம். அவுட் ஆஃப் ஜோனில் இருக்கோம். இதில் 10 இன்னிங்ஸும் எதுவும் கொடுக்கல. ஸோ இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னா 1 வீக்காக பார்த்திங்கன்னா நான் ஸ்விக்கி லாகின் பண்ணவே இல்லை. ஸோ இன்றைக்கி ஸ்விக்கிலேருந்து கால் பண்ணி 1 வீக்காக நீங்கள் வந்து லாகின் பண்ணாமல் இருக்கீங்க, என்னாச்சு, லாகின் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. பிக்கப் லொக்கேஷன் ஹரிபவன் வந்தாச்சு. பிக்கப் கொடுத்துருவோம். இது ஸோ ஆர்டர் பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ டெலிவரி லொக்கேஷன் போகிறது தான். இது வந்து பேட்ச் ஆர்டர். ப்ரோ 2838 ஸ்விக்கி. இந்த ஆர்டர் 70 ரூபா வந்திருக்குங்க. அதில் 20 ரூபா டிப்ஸு. ஸோ ஆர்டர் காஸ்ட் பார்த்திங்கன்னா 50 ரூபா தான். அதில் சர்ஜ் 30 ரூபா. ஸோ வாங்க போல் 2 கிலோமீட்டர் தான். வந்த வழி போதட்டுமே என்ன பெற இங்கிருக்கு, பார்த்ததெல்லாம் பார்த்து சார். ஸ்விக்கிலேருந்து லொக்கேஷன் வந்துட்டுங்க சார். ஓகே சார். லாஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் டெலிவரி கம்ப்ளீட் கொடுத்தோம்னா நம்மளது முடிஞ்சு 11:20 ஆகுது டைமு. 8 ரூபா வெயிட்டிங் டைம் 2. 5 நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணோன்னா ஒரு 38 ரூபா கிடைக்கும். ஹோம் பேஜுக்கு போயிடுவோம். இன்றைக்கி எவ்வளோ ஓட்டியிருக்கோம் அப்படின்னா 740 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம். 4 hours 15 minutes பார்த்திங்கன்னா ஓட்டியிருக்கோம். 12 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி டே சூப்பராக போச்சு. ஹே காய்ஸ், ஸோ இன்றைக்கி டே 10 பார்த்திங்கன்னா செம்மையாக போச்சு. இன்றைக்கி 12 ஆர்டர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்.